Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற வாசகம் புகைப்படங்களுக்கும் பொருந்தும். ஒரு காலத்தில் ஒரு புகைப்படம் எடுப்பதே அரிதாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு நிமிடத்தில் நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் எடுக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் வெறும் புகைப்படங்களை மட்டும் சேகரிக்காமல் அவற்றை அறிவியல் ஆவணங்களாக மாற்றி உலக மக்களுக்கு இலவசமாக வழங்கி இருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ. 120க்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை எழுதியுள்ள இவர் இந்திய தாவரவியல் மதிப்பாய்வு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வுக்கு பிறகும் அறிவியல் பணியை நிறுத்தாமல் புதிய வடிவத்தில் தொடர்ந்ததுதான் இவரது தனிச்சிறப்பு. ஏற்காட்டில் மட்டுமே 16,000 புகைப்படங்கள் எடுத்திருக்கேன். இதில் 10,000க்கும் மேற்பட்டது தாவரங்களை சார்ந்தது. நான் இந்தியா முழுக்க எடுத்த தாவரங்களுடைய புகைப்படங்களை ஒப்பிடும்போது சுமார் 3000க்கும் மேற்பட்ட இனங்களை புகைப்படம் எடுத்திருக்கிறேன். அதில் 13,000 புகைப்படங்கள் தாவரங்களை பற்றியது. ஒவ்வொரு தாவரத்தை பற்றியும் தாவரத்தினுடைய தாவரவியல் பெயர், தமிழ் பெயர், ஆங்கில பெயர், அந்த தாவரத்தை பற்றிய அறிவியல் குறிப்பு மற்றும் அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது போன்ற தகவல்களை அதில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கிய இவரது பயணம் இன்று ஒரு மாபெரும் சாதனையாக மாறியுள்ளது. இதுவரை 25,000த்திற்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்து அவற்றை விக்கிபீடியாவில் உரிய அறிவியல் குறிப்புகளுடன் பதிவேற்றியுள்ளார். அதில் 16,000த்திற்கும் அதிகமான புகைப்படங்கள் ஏற்காடு மலைப்பகுதியில் பதிவு செய்யப்பட்டவை. அரிய வகை தாவரங்கள், பல்வேறு பறவைகள், விலங்குகள், பாம்புகள், வண்ணத்து பூச்சிகள், அந்து பூச்சிகள் என இயற்கையின் எண்ணற்ற உயிரினங்களை வெறும் புகைப்படங்களாக அல்லாமல் அறிவியல் தகவல்களுடன் உலகம் அறியும் வகையில் இளங்கோ பதிவு செய்துள்ளார். ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் தாவரத்தின் குடும்ப பெயர், அறிவியல் பெயர், ஆங்கில பெயர், தமிழ் பெயர் என முழுமையான தகவல்களையும் இணைத்துள்ளார். குறிப்பாக இவரது கைவண்ணத்தில் உருவான 10,000த்திற்கும் மேற்பட்ட தாவர புகைப்படங்கள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு அரிய தகவல் களஞ்சியமாக மாறியுள்ளன. குறிப்பாக நான் எடுத்த புகைப்படங்களை கொண்டு உலக நாடுகளில் பல இடத்தில் பல கட்டுரைகளில் 200க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது தவிர ஏற்காட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள், கற்குவை, கற்திட்டை, நெடுகள் இது போன்ற நினைவு சின்னங்களையும் பதிவு செஞ்சுருக்கேன். கலைப்பொருட்கள் போன்றவற்றையும் நாம் இங்கே பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஏற்காட்டினுடைய அனைத்து விஷயத்தையும் இதில் ஆவணப்படுத்துவது என்பதே எனது முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு 16,000 புகைப்படங்களை பதிவேற்றம் செய்துள்ளேன். அவரது பணி பாட புத்தகங்களை தாண்டி இயற்கையை கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. புகைப்படங்களை வெறும் நினைவுகளாக மட்டுமில்லாமல் அறிவின் நிரந்தர ஆவணங்களாக மாற்ற முடியும் என்பதை தனது சாதனையின் மூலம் நிரூபித்திருக்கிறார் இந்த சேலத்து அறிவியல் எழுத்தாளர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஏற்காடு செய்தியாளர் மணியுடன் சேலம் செய்தியாளர் கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.